பாண்டியன் 2026 தேர்தல் கூட்டணி சவால் நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் உங்களுடைய பார்வையை நீங்க வைங்க. இதுல ஒண்ணு மட்டும் ஞாபகப்படுத்திட்டு நான் அந்த சவாலுக்கு வந்துடுறேன். போன 19/3/25 அன்று நீங்க நெறியாளர் நானும் நந்தகுமாரும் கலந்துக்கிட்டோம். அந்த அன்னைக்கு நடந்த விவாதம் என்ன நிகழ்ச்சி? ஆமா, இல்ல இதே இதுல ஈவினிங்ல நடந்ததுதான். அதுல என்ன தலைப்புன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி சொன்ன 6 மாசம் நான் தள்ளி கூட்டணியை பத்தி சொல்றேங்கிறதா முக்கியமானது. கரெக்டுங்களா? அதுல நந்தகுமார் சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு அவர் பார்த்தாலே பொதுமக்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த விஷயத்தை நான் வந்து அதுக்கு மேல என்ன சொன்னாங்கன்னு சொல்லிருங்க, அதுக்கப்புறம் நம்ம விவாதத்துக்குள்ள போயிடலாம். இல்ல எடப்பாடி சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 6 மாசம் கழிச்சுதான் கூட்டணியை பத்தி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றது. 19/3 நம்ம விவாதிச்சிருக்கோம். அதுக்காக சொல்றேன். அது என்னன்னா, பாரதிய ஜனதாவுக்கும் கட்டாயமா அதிமுக தேவைப்படும், அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா தேவைப்படும், கட்டாயமா இந்த கூட்டணி உருவாகும் தான் நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு அப்புறம் முழுமையாகும். இப்பதான் ஒவ்வொரு கட்சியா இணைச்சிட்டு இருக்காங்க அதிமுக கூட்டணியில. அப்படி எடுத்துக்கலாம். இல்ல அவர் சொன்னது கூட்டணியை பத்தியே நான் சொல்றது 6 மாசம் கழிச்சு தான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். அதை கூட வச்சிருவோம். அடுத்தது வா 11/3/11/4 அமித்ஷா சொன்னது வந்து 2 கட்சி தான் வந்து கூட்டணி. அதில் என்டிஏன்னு அவர் வந்து ஈசா இதில் வந்து மார்ச் 25ஆம் தேதி போட்டாலும் சரி, இல்லை டெல்லியில் வந்து அன்னைக்கு நைட்டு போட்டது சரி, என்டிஏ கூட்டணி போட்டார். ஆனால் 2 கட்சி தான் அன்னைக்கு 11/4 பேட்டியில், அதாவது ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து 2 கட்சி, அதிமுகவும் பிஜேபியும். இப்போ நந்தகுமார் என்ன சொல்றாரு, 2 கட்சிக்கு தேவைன்றாரு. அதிமுகவுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஒரே ஒரு தேவை பிஜேபிக்கு மட்டும்தான். வாக்கு சதவீதம் ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா 26ங்கிறது 2வது. அவங்க வாக்கு சதவீதம் ஏறிடுச்சு, செல்வாக்கு மற்ற மாநிலம் மாதிரி வந்துகிட்டு இருக்குங்கிறத மறைக்கிறதுக்கு தான் 26ல் வந்து முதல் அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். 2014 ஜெயலலிதா முதலமைச்சர், பொன் ராதாகிருஷ்ணன் தலைவர் பிஜேபிக்கு. அப்ப 18.8%. 2024 முதலமைச்சர் ஸ்டாலின், இங்க அண்ணாமலை தலைவர், அப்ப 18.28% என்டிஏ. அப்ப 0.52% குறைஞ்சிருக்கு, 5.2% குறைஞ்சிருக்கு. அப்ப என்டிஏ வந்து 10 வருஷத்துல இது வந்து ஒண்ணும் கிடையாது. அப்ப 2 எம்பி ஜெயிச்சாங்க கூட்டணியில, என்டிஏல 14. இப்ப 0. இந்த கணக்குல வச்சுக்கணும். கூட்டணி கட்சிகள் 2014 யார் யாரெல்லாம் கூட்டணியில இருந்தாங்க? விஜயகாந்த் இருந்தாரு, மதிமுக இருந்தாங்க, பல கட்சிகளுடைய கூட்டணி சார். அப்போ ஆமா, 2024 அந்த அளவுக்கு வலிமையான கூட்டணி இல்லையே. இப்ப என்ன கூட்டணி சேரலையே எல்லாரும். இப்ப 26க்கு இன்னும் வர யாரும் சொல்லல கூட்டணி. 2 கட்சி தான் சேர்ந்திருக்கு. அடுத்தது 19ல் பாராளுமன்றத்துக்கு நடந்த தேர்தல்ல மோடி செல்வாக்கு இருக்குன்னு நினைச்ச காலத்துல 19ல் 0, ஒரு தொகுதி தேனி மட்டும் அதிமுக ஜெயிச்சது, பிஜேபி ஜெயிக்கல. 21ல் சட்டசபை நடந்ததுல 4 தொகுதி மட்டும் தான் பிஜேபி. இதெல்லாம் வச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க? 2026ல் அதே சினாரியோ தான் தொடரும்ங்கறீங்களா? 5 ஆண்டு இது ஒரு அசெம்பிளி ஆட்சிங்க. இது ஒரு அசெம்பிளி தேர்தல். நீங்க மக்களவை தேர்தலையே பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. இது ஒரு அசெம்பிளி சார். 2021ல் 4 தான் பிஜேபி, 66 தொகுதி அதிமுக. நல்லா புரிஞ்சுங்க. அதிமுக தயவால தான் 4 தொகுதி ஜெயிச்சது பிஜேபி. பிஜேபி தயவால அதிமுக ஜெயிக்கல. சரி, ஏன்னா அக்னி சொன்னதான் நான் திரும்பி சொல்ல வர்றேன். இங்க வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கு மட்டும்தான் வந்து தேர்தல், வேற யாரோடைய தேர்தல் கிடையாது. இது 26ல நிரூபிக்கப்படப்படுகிறது. சரி, நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தது 50% கிட்டத்தட்ட பாஜக அதிமுக கூட்டணி நீங்க சொன்ன மாதிரி 66-4 இது ஒரு கால்குலேஷன். இப்போ 5 வருட திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி. அப்போ நீங்க பார்க்கிற போது அந்த எண்ணிக்கை கூடும். இன்னும் சொல்ல போனா என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் வர போறாங்க. அப்ப இந்த பிளவுங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்ப அதிமுகங்கிற கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் நம்பர்ஸ் கூடுறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு. 2021ல் டிடிவி தினகரன் பிரிந்திருந்தது அதிமுகவுடைய ஒரு பெரிய பிளவாக பார்க்கப்பட்டுச்சு. இப்ப அது இல்லையே. இப்ப இந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி அவங்க எல்லாம் கேட்டது யாரு? டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் கேட்டது ஒன்றிணைந்த அதிமுகன்னு. ஆனா 11/4 அமித்ஷாவோட பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு, அது உள்கட்சி விவகாரம் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப கூட்டணி வலிமையை பத்தி சொல்றேன் சார். நீங்க சொன்ன நம்பர்ஸ்க்குள்ள இருந்து நான் கூட்டணி வலிமையை சொல்றேன். 21ல இருந்ததை விடவும் வலிமையான அதிமுகவாக, என்டிஏ ஆக இது இருக்க போகுதுன்னு சொல்றேன். இல்ல இப்போ அப்போ தினகரனும் ஓபிஎஸும்
எடப்பாடி தலைமையிலான ஆட்சின்னு இப்ப சொல்லிட்டாரு, எடப்பாடி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப இவங்க 2 பேரும் தேர்தல் பிரச்சாரத்துல எடப்பாடியோட நல்லாட்சியை திருப்பி கொண்டு வருவோம்னு சொல்லுவாங்களா? சார் அது இல்லாம கூட பிரச்சாரம் செய்யலாமா சார்? நீங்க எடப்பாடியை புகழ்ந்துதான் பிரச்சாரம் செய்யணும்னு இல்லையே. பல இடங்கள்ல முரண்பாடாக 2011 விஜயகாந்துக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் சில முரண்பாடு இருந்த போது கூட சில தொகுதிகளில் அவங்க தவிர்த்து கூட்ட பிரச்சாரம் செய்யலாமே. இல்ல இப்ப அதே மாதிரி தவிர்த்துட்டு எடப்பாடி பிரச்சாரம் போவாரான்னு சொல்றீங்களா? பண்ணலாம், வெற்றி பெறலாம். அப்ப யாருக்கு நெருக்கடி, யாருக்கு சவாலு? நீங்களே சொல்லுங்க. அப்ப அதிமுக கூட்டணியில பிஜேபியால சவால் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுல இங்க ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ரெட்டை இலை இல்லைன்னா அதிமுக பிளவுபட்டு இருக்கு, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாம் பிரிந்து இருக்காங்க அப்படிங்கிற புள்ளிய அமித்ஷா அவர்கள் அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே என்டிஏ அப்படிங்கிற ஒரு அலையன்ஸ்குள்ள வந்துடுறாங்க அப்படிங்கிறது மோர் சேஃப்டி தானே. 2021 நம்ம குறிப்பிட்டு பேசும்போது 26 மோர் சேஃப்டியா இருக்குன்னு நான் சொல்றேன். அமித்ஷா மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இப்ப பிஜேபி தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. எடப்பாடியோ அல்ல செல்லூர் ராஜோ அல்ல ஜெயக்குமாரோ இன்னும் அதிமுக யாருமே சொல்ல கிடையாது. என்ன சொல்லல? யாருமே என்ன சொல்லல? என்டிஏங்கிற வார்த்தையை என்ன யூஸ் பண்ணல. நீங்க 10 நாள் ஆச்சு, இன்னைக்கு கிட்டத்தட்ட 9 நாள் ஆயிடுச்சு. 9 நாள்ல இந்த வார்த்தையை யாருமே பயன்படுத்தலைங்கிறத நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். அடுத்தது வாங்க, இப்ப இந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி நந்தகுமார் சொல்றாரு. ஆமாம், 80% வாக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பு தான், அது சந்தேகமே கிடையாது. இன்னும் 80%? எதன் அடிப்படையில சொல்றீங்க சார் 80%? சார் திமுக கூட்டணி பிளஸ் அதிமுகவை சேர்த்து சொல்றேனா? ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுதான் தமிழ்நாட்டோட வரலாறு. நீங்க எந்த வருஷம் வேணாலும் எடுத்து பாருங்க, இதுதான் வரலாறு. இப்பயும் அதான் பிரதிபலிக்க போடுது 26லயும். இது எதுக்காக சொல்றேன்னா, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, கொள்கைன்னு சொல்றோம்ல. நீங்க மும்மொழி கொள்கை எடுத்துங்க. இன்னைக்கு மகாராஷ்டிராவில தமிழ்நாட்டை காமிச்சு உத்தவ் தாக்கரே பேசுறாரு. உத்தவ் தாக்கரேவும் அவரோட எதிரி ராஜ் தாக்கரேவும் இப்ப ஒண்ணு சேர போறாங்க. எதுக்காக? மராத்தி மொழிக்காக. அவங்க சொல்றது சார் நேரம் சுருக்கமா இருக்கு. நீங்க மகாராஷ்டிரா எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா இல்ல மகாராஷ்டிரா ரொம்ப முக்கியம். ஏன்னா மகாராஷ்டிராவுல சிவசேனா பாஜக ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் ஒவ்வொரு வடிவத்துல எதிர்க்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி எதிர்க்கிறோம்னு மட்டும் பாத்துறலாம். அங்க எப்படி அழிச்சாங்களோ அதே அழிக்கிறதுக்கு அதிமுக அழிக்கிறதுக்கு பிஜேபி வந்திருக்கிறதா என்னோட குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி இது பொருந்து கூட்டணியா வரும்? அப்ப சவால் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரே நினைக்கலையே சார். இல்லையா சொல்றீங்க அதிமுகவை அழிக்க வராங்கன்னு? சார் அவருடைய அந்த பிரஸ் மீட்ல அவர் ஏன் பேசல? அவருடைய உடல் மொழி எப்படி இருந்துச்சுன்னு நீங்க பார்த்தா தெரியாதா? 11 முடிஞ்சு 16 தான் அவர் சொல்றாரு அதிமுக எடப்பாடி தலைமையில தான் ஆட்சி அப்படின்றார். கூட்டணி ஆட்சின்னு சொல்லல. ஆனா அந்த கட்சியில இருக்க மத்த கட்சி எல்லாம் நீங்க சொல்ற 11 கட்சி இருக்கு கிட்டத்தட்ட. அதுல 9 கட்சி கூட்டணி மந்திரி சபைக்கு ரெடியா இருக்கு. ஆனா எக்காரணத்தை கொண்டு அதிமுக கூட்டணி மந்திரி சபைக்கு ரெடி கிடையாது. அப்ப யாருக்கு சவால்? அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. அப்ப சவால் ஃபுல்லா ஒரு பக்கம் இருக்கு, தமிழ்நாட்டோட மனநிலை. அப்புறம் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிமுக ஒரு காலத்துல எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல இருந்துச்சு. இப்ப தமிழ்நாட்டுல அப்படி இல்ல, மாறிக்கிட்டே இருக்கு, வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பா பெண்கள் பத்தியில அதிமுக உள்ளவங்க பேசலாம் பாண்டியன் சார்.